வெல்கம் டு விஷ்ணுஸ் இன்சைட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் பற்றி பார்த்தோம். நான் அடுத்து வந்து ப்ரியாம்பிள் ஆர்டிகல்ஸ் பற்றி படிக்கலான்னு சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இது வந்து மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதை பற்றி பார்க்கணும். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அது வந்து எப்படி நடந்துச்சு, என்னென்ன வருஷத்தில் யார் யார் அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணது, அதெல்லாம் பற்றி இருக்கும் இதில். அதோட வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சிங்கிளாக ஒரே கான்ஸ்டியூஷன்லேருந்து வந்து அவங்களே எழுதலை, வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு சில இதை மட்டும் எடுத்து மொத்தமாக நமக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து என்னென்ன இதை மட்டும் எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றியும் பார்ப்போம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஎன்பிஎஸ்சியில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இது வந்து மாஸ்டர் ஃபாலோயிங் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 4-5 டாபிக், டிபிஎஸ்பினா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அது வந்து எந்த கண்ட்ரியோடது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு 4 இது மாஸ்டர் ஃபாலோயிங் மாதிரி, அந்த பக்கம் ஒரு 4-5 கண்ட்ரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து யார் வந்து கமிட்டியோட சேர்பர்சன் யார், அதை நான் இந்த இது சொல்லும் போதே சொல்கிறேன். ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த குரூப் 1, குரூப் 2 இல்லை குரூப் 4 எதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதில் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி போர்ஷனாக இருக்கோ, ஸோ அந்த இதில் எல்லாத்துலேயுமே சாலிடாக இந்த கொஷினை எதிர்பார்க்கலாம். ஒரு வருஷத்தில் நடக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வரதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து ப்ரியாம்பிள் ஆர்டிகல்ஸ் அதை பற்றிலாம் போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து யார் வந்து இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சொன்னதுன்னா எம்என் ராய் அப்படின்றவர் தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஒன்று ரெடி பண்ணணும், அதில் வந்து குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கணும், ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னது வந்து எம்என் ராய். ஸோ எப்போ வந்து சொல்கிறாருன்னா 1934 வந்து சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து இதில் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து வாஸ் ஃபார்ம்ட் ஆஸ் பர் தி கைட்லைன் சஜஸ்டட் பை தி கேபினெட் மிஷன் பிளான் 1946. ஸோ இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து யாரோட கைட்லைன்ஸ் படி நடந்துச்சுன்னா கேபினெட் மிஷன் பிளான் 1946. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த இதில் வந்து இதை ஃபார்ம் பண்ணாங்க, எந்த இதோட கைட்லைன்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளான் 1946. ஸோ இந்த கேபினெட் மிஷன் பிளான், இந்த பிளானோட ஹெட்டு யாருன்னா பெத்திக் லாரன்ஸ், இவர் தான் வந்து ஹெட்டு. ஸோ அவர் மட்டும் இல்லை, இதோட வந்து எக்ஸ்ட்ரா 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க யாருன்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர், இவங்க 2 பேரும். ஸோ எம்என் ராய் வந்து 1934 ப்ரப்போஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நமக்கு வந்து புதுசாக ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணணும், ஸோ அதுக்காக வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1934 ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. எந்த இதோட கைட்லைன் படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கேபினெட் மிஷன் பிளான் 1946 படி. அதோட ஹெட் யாருன்னா வந்து பெத்திக் லாரன்ஸ். ஸோ அவர் மட்டும் இல்லை, அவரோட அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் தென் ஏவி அலெக்சாண்டர், இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளியோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 389 இருந்தது. ஆனால் பார்ட்டிஷன் ஆனதுக்கப்புறம், பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 299 பேர் தான் வந்து ரிமைன் ஆகி இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பாதி பேரை எலெக்ட் பண்ணாங்க, பாதி பேரை வந்து நாமினேட் பண்ணி எடுத்தாங்க இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்காக. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட். எம்என் ராய் வந்து 1934 தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ப்ரப்போஸ் பண்ணார். அது கேபினெட் மிஷன் பிளான் 1946ஓட கைட்லைன்ஸ் படி ஃபார்ம் பண்ணாங்க. அவரோட ஹெட் வந்து பெத்திக் லாரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவரோட அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் தென் ஏவி அலெக்சாண்டர். மொத்தம் 389 மெம்பர்ஸ் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்து. ஆனால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 299 தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாதி பேர் எலெக்ட் பண்ணி வந்தாங்க, பாதி பேர் நாமினேட் பண்ணி வந்தாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட். The election to form the assembly took
place in July August 1946 and the process was completed by November 1946. ஓகே, ஸோ அதாவது என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் வந்து இந்த அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கான எலெக்ஷன் வந்து எப்போ நடந்துச்சு, ஜூலை ஆகஸ்ட் 1946 நடந்துச்சு. ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நவம்பர் 1946 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதோட இந்த அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்போ நடக்குதுன்னா 9th December 1946. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டு. இந்த அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னா 9th December 1946. எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 211. ஆனால் டோட்டல் மெம்பர் வந்து 299 பார்ட்டிஷனுக்கு அப்புறம். ஆனால் இந்த இது அட்டன் பண்ணது 211 மெம்பர்ஸ் மட்டும்தான். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா அவர் தான் வந்து டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக இருக்கார், அந்த அசம்பிளியோட டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக. ஸோ இந்த இதை வந்து இந்த மாதிரி டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக எந்த இதில் இருந்தாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸில் தான் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த அசம்பிளிக்காக டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக சச்சிதானந்த் சின்ஹா வந்து இருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட டெம்ப்ரவரி பிரசிடெண்ட் யாருன்னா சச்சிதானந்த் சின்ஹா அவர் தான். ஓகேயா? ஸோ அதுக்கடுத்து ஆன் 11th December 1946 ராஜேந்திர பிரசாத் அண்ட் ஹெச்சி முகர்ஜி வேர் எலெக்டட் அஸ் பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அதாவது இப்போது ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 9th December 1946 நடக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் மீட்டிங் அது எப்போ நடக்குதுன்னா 11th December 1946 நடக்குது. அப்போ தான் வந்து ராஜேந்திர பிரசாத் அண்ட் தென் ஹெச்சி முகர்ஜி இவங்களை வந்து பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்க்குறீங்கன்னா சர் B.N. ராவ் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் தி கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் டு தி அசம்பிளி. ஸோ சர் B.N. ராவ் அவர் வந்து என்னவாக இருக்காருன்னா கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக இருக்கார் அசம்பிளிக்கு, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு. ஸோ இதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ 7 பாயிண்ட்ஸை திருப்பியும் சம்மரைஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படி ரெடி பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட்டு வந்து சொன்னவர் M.N. ராய் 1934 சொல்கிறாரு. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து எந்த கைட்லைன்ஸ் படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கேபினட் மிஷன் பிளான் 1946 படி பண்ணுறாங்க. அதோட ஹெட் வந்து பெத்திக் லாரன்ஸ் அண்ட் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. மொத்தமாக இந்த அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் வந்து 389. இதை வந்து பார்ட்டிஷனுக்கு அப்புறம் 299 மெம்பர்ஸ் தான் ரிமைன் ஆகியிருந்தாங்க. இதில் வந்து பாதி எலெக்ட் பண்ணியிருந்தாங்க, பாதி வந்து நாமினேட் பண்ண பாடியாக இருந்துச்சு, அதாவது இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி வந்து எப்போ வந்து எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஜூலை ஆகஸ்ட் 1946 நடந்துச்சு. ஆனால் வந்து ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நவம்பர் 1946 ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்போ நடந்துச்சு, அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னா 9th December 1946. 211 மெம்பர்ஸ் தான் அட்டன் பண்ணாங்க. சச்சிதானந்த் சின்ஹா வந்து டெம்ப்ரரி பிரசிடெண்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து 11th December 1946 தான் செகண்ட் இது நடந்துச்சு. அப்போ வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஹெச்சி முகர்ஜி வந்து பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட் ஆகுறாரு. B.N. ராவ் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அசம்பிளிக்கு. ஸோ இதுதான் வந்து 7 பாயிண்ட்ஸோட சம்மரைஸ் பண்ணியாச்சு. ஸோ 13th December 1946 என்ன பண்ணுறாங்கன்னா 11th Decemberக்கு அப்புறம் 13th December 1946 நேரு என்ன பண்ணுறாருனா ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னா அதுதான் வந்து பின்னாடி எப்படி வருதுன்னா கான்ஸ்டியூஷனோட ப்ரீயம்பிளாக வருது. which later went to become the preamble of the constitution in a slightly modified form. அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னா இப்போது அப்ஜெக்டிவ் அதாவது கான்ஸ்டியூஷனில் எதுக்காக இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம எதுக்காக எந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்காக இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சிம்பிளிஃபைடு மேனராக இருக்கும். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுதான் வந்து ப்ரீயம்பிள் அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த புக்கில், அதாவது கான்ஸ்டியூஷனோட புக்கில் முன்னாடி ப்ரீயம்பிள்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நேரு தான் ஃபர்ஸ்ட் அதை வந்து மூவ் பண்ணுறாரு. ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் கொண்டு வந்து தான் ப்ரீயம்பிளாக ஆட் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனில். ஸோ இதை வந்து என்னென்னா The resolution was anonymously adopted on 22nd January 1947. அதாவது முழுசாக அவங்க வந்து அந்த ரெசல்யூஷன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா 22nd January 1947 அப்போ தான் ஏற்றுக்கிட்டாங்க. The Constitution Assembly ratified India's membership of the Commonwealth in May 1949. அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இந்தியா வந்து காமன்வெல்த்தில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு May 1949 தான் வந்து
ஆத்தரைஸ் பண்ணுறாங்க, அதாவது ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்சோ இட் அடாப்டட் எப்போ வந்து நேஷ்னல் சாங் நேஷ்னல் ஆந்தம்லாம் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 24th January 1950. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ வந்து காமன்வெல்த் மெம்பர்ஷிப் வாங்குறாங்கன்னா May 1949 வாங்குறாங்க. நேஷ்னல் சாங் அண்ட் தென் நேஷ்னல் ஆந்தம் எப்போ வருதுன்னா 24th January 1950 பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கான நேஷ்னல் ஃப்ளாக் வந்து எப்போ அடாப்ட் பண்ணுறாங்கன்னா 22nd July 1947 வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளி வந்து அதுக்கப்புறம் 11 செக்ஷன் நடந்திருக்கு. அதாவது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 11 தடவை இந்த செஷன் நடந்திருக்கு. ஆனால் வந்து இது எல்லாமே நடக்கிறதுக்கு 2 years 11 months 18 days டு ஃப்ரேம் தி ஃபைனல் டிராஃப்ட். அதாவது ஃபைனலாக எல்லா இதுவும் ஃபைனலைஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணுறதுக்கு 2 years 11 months 18 days ஆச்சு. அதுக்கப்புறமும் வந்து முடித்ததுக்கப்புறமும் வந்து ஒரு 141 days வந்து வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிராஃப்ட் வந்து ரெடி ஆச்சு. அண்ட் தி டிராஃப்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் வாஸ் கன்சிடர்ட் ஃபார் 114 days. அதாவது ஃபைனல் டிராஃப்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறமும் திருப்பியும் வந்து கான்ஸ்டியூஷனோட டிராஃப்ட் எழுதுறதுக்காக 114 days வெயிட் பண்ணாங்க. ஸோ இதுக்கான டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்கர் பண்ணியிருந்தாங்கன்னா 64 lakhs இன்கர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 8th பாயிண்ட்லேருந்து 10th வரைக்கும் திருப்பியும் சம்மரைஸ் பண்ணுறேன். 13th December 1946 வந்து நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாரு. அதுதான் வந்து ப்ரீயம்பிளாக வருது. எப்போ வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நேரு பாஸ் பண்ணதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா 22nd January 1947. ஸோ எப்போ காமன்வெல்த்தில் இந்தியா வந்து மெம்பர்ஷிப் ஆகுதுன்னா 1949 May 1949 ஆகுது. நேஷ்னல் சாங்கும் நேஷ்னல் ஆந்தமும் வந்து 24th January 1915 அடாப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து 22nd July 1947 அடாப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசம்பிளி வந்து 11 செஷன் நடந்திருக்கு அசம்பிளியோடது. அதில் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஃபைனல் டிராஃப்ட் இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் முடிக்கிறதுக்கு 2 years 11 months 18 days. அதுக்கப்புறமும் வெயிட் பண்ணது வந்து 141 days டோட்டலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து 114 days வந்து திருப்பியும் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதோட டோட்டல் அமௌண்ட் இதுக்கு இன்கர் ஆனது வந்து 64 lakhs. ஸோ இதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளியில் வந்து ஒரு 15 members, அதாவது உமன் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் 15 women members இருந்தாங்க. ஆனால் அது வந்து பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அதுவும் கம்மியாயிடுச்சு, 9 ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இந்த பாயிண்டில் உமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஆனால் அது வந்து பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அதுவும் கம்மியாயிடுச்சு, 9 ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இந்த பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்ன கமிட்டி வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து ஒர்க் ஆச்சு, அதோட சேர்பர்சனும் சேர்த்து இதில் இருக்குது. யூனியன் பவர் கமிட்டி வந்து ஜவஹர்லால் நேருவோடது. ஜவஹர்லால் நேரு தான் வந்து சேர்பர்சன் யூனியன் பவர்ஸ் கமிட்டிக்கு. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கும் ஜவஹர்லால் நேரு தான். அதுக்கடுத்து ப்ரோவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் பட்டேல். அதுக்கடுத்து டிராஃப்ட் கமிட்டி வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிராஃப்டிங் கமிட்டிக்கு தான் வந்து B.R. அம்பேத்கர். யூனியன் பவர்ஸ் கமிட்டியும் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கும் ஜவஹர்லால் நேரு. இந்த யூனியன் முன்னாடி வர கமிட்டி யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, இது ரெண்டுமே வந்து ஜவஹர்லால் நேரு. டிராஃப்ட் கமிட்டி வந்து B.R. அம்பேத்கர். இது வந்து நிறையா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறது. அதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இது இல்லாத கொஷின் பேப்பரே வராது. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன் வந்து B.R. அம்பேத்கர். ஆனால் நம்ம குழம்புறதே வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்பர்சன் வந்து B.R. அம்பேத்கரா இல்லை ஜவஹர்லால் நேருவான்னு குழம்பிடுவோம். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன் வந்து B.R. அம்பேத்கர். ரிப்பீட்டடான கொஷின் இது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்ற கமிட்டியோட சேர்பர்சன் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸ்டியரிங் கமிட்டியோடது வந்து அதுவும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃப்ளாக் கமிட்டியோடது JP கிருப்லானி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன். யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் ஸ்டார்ட் ஆகிறது ரெண்டுமே வந்து ஜவஹர்லால் நேரு தான் சேர்பர்சன். அதுக்கு அடுத்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸ்டியரிங் கமிட்டிக்கும் டாக்டர் ராஜேந்திர. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் R ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க, R, அதுக்கப்புறம் P. ஸோ ராஜேந்திர பிரசாத். ஸோ இதுக்கும் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் தான் வந்து நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட பிரசிடெண்ட் ஆனவர், ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆனவர். ஸோ அதனால் இதை வந்து ஸ்டியரிங்க்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடெண்ட் தான், அவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட். ஸோ அதனால் அந்த இதனால் இந்த ராஜேந்திர பிரசாத்தை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஃப்ளாக் கமிட்டி வந்து கிருப்லானியோடது, ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி வந்து சர்தார் பட்டேல். ஸோ இது வந்து இந்த 12th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கமிட்டிஸ் ரெஸ்பெக்டிவ் கமிட்டியோட சேர்பர்சன். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் கேட்கலாம், டிஎன்பிஎஸ்சியில் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன் யாருன்னு சொல்லியும் கேட்கலாம், இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்காகவும் கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னா இந்த த ஃபாலோயிங் வேர் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது ஸோ அடுத்து வந்து என்னென்னா இந்த த ஃபாலோயிங் வேர் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது டிராஃப்டிங் கமிட்டியில் இருக்கிற மெம்பர் யார் யார். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் வந்து அம்பேத்கர்னு நமக்கு தெரியும். அது இல்லாமல் யார் யார் இருக்காங்கன்னா அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் கேஎம் முன்ஷி, என் கோபாலசுவாமி ஐயங்கார், சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ் அண்ட் கிருஷ்ணமாச்சாரி, இவங்கெல்லாம் தான். இந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சியில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிராஃப்டிங் கமிட்டியில் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரை மாற்றி கூட கொடுக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது, இல்லை இயர் ஏதாவது மாற்றி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி, ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் யார் யார், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ மற்றவங்களோட இந்த 6 பேர் ஞாபகமும் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 14th பாயிண்டில் வந்து ஸோ ஃபைனலாக கான்ஸ்டியூஷனோட டிராஃப்ட் மொத்தமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெடி ஆனோன்னா அது எப்போ வந்து அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 114 days முன்னாடி சொன்னல, அப்போவே ஃபைனல் டிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை அடாப்ட் பண்ணது வந்து 26th November 1949 தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எத்தனை ஆர்டிக்கிள் இருந்துச்சுன்னா 395 ஆர்டிக்கிள், 8 ஷெட்யூல் அண்ட் 22nd பார்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இன்னைக்கு உள்ள கான்ஸ்டியூஷன் வந்து இப்போ நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்து நிறையா ஆர்டிகல்ஸ் ஆட் ஆகி, ஸோ இப்போ வந்து இதே 8 ஷெட்யூல் 22 பார்ட்ஸ் அண்ட் இவ்வளோ ஆர்டிகல்ஸ் இல்லை, இதை விட அதிகமாக இருக்குது. நான் ப்ரீஎம்பிள்லேருந்து கான்ஸ்டியூஷனில் உள்ளே இருக்கிறத எடுக்கும் போது உங்களுக்கு அது தெரியும், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் அப்போ சொல்கிறேன். ஸோ ஃபைனல் டிராஃப்ட் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 26th November 1949 எவ்வளோ ஷெட்யூல், பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இருந்தது. ஸோ எப்போ ஃபைனல் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணாங்க, இந்த டேட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட் அண்ட் இயர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ரெடியானதுக்கான சோர்ஸஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளே எல்லாமே எழுதுனது கிடையாது. அதாவது வேறு கண்ட்ரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இது நம்மளோடது தான். ஸோ இதிலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா ஃபெட்ரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர் அதை எடுத்துக்கோங்க. ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னா என்னென்னா, ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர்னா கவர்னரோட எல்லா இதுவுமே அதில் இருக்கும். கவர்னருக்கான தனி ஆர்டிக்கிள் இருக்கிறதுல, தனி ஆர்டிக்கிளில் இப்போது அந்த ஆர்டிக்கிளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னரோட ஏஜ் என்ன, எப்படி அவரை வந்து எலெக்ட் பண்ணணும், எவ்வளோ நாள் அவரோட சர்வீஸ், யார் வந்து அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், இந்த மாதிரி நிறையா எல்லா இதுவுமே வந்து அந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னரோட பவர் என்ன, ஸோ இது எல்லாமே அதில் இருக்கும். அவரோட ஒர்க் என்ன, இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்தும் ஒன்று எடுத்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இந்த இது மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், அதாவது ஒரு கவர்மெண்ட்னா பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து அதுலேருந்து எடுத்திருக்காங்க. ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், ப்ரோகேட்டிவ் ரிட்ஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், பைகேமரலிசம். ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு இது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன். கேபினட் சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், பைகேமரலிசம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், 2 ஹவுஸ் இருக்கிறது, ராஜ்யசபா லோக்சபா 2 இருக்கிறது. ஸோ ரூல் ஆஃப் லா இதெல்லாம் என்னென்னு தெரியல அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னும் நீங்கள்
போய் படிக்க படிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து படிச்சுட்டு நீங்கள் திருப்பி ஒன்ஸ் அகேன் திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓ இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதோட ஆர்டிக்கல் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு புரியலன்னா டோன்ட் வரி, நீங்கள் அடுத்து இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்கலான்னா மேட்ச் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்னு கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரூல் ஆஃப் லா, அதுக்கடுத்து வந்து இந்த கொஷின் வந்திருக்கு, இதுவும் ரிப்பீட்டட் இது தான். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைடு வந்து ரெஸ்பெக்டிவ் கான்ஸ்டியூஷனோட கண்ட்ரி நேம் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் கொஷனில், யூபிஎஸ்சினா ஸ்டேட்மெண்ட் கொஷனில் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி டிஎன்பிஎஸ்சினா ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்பாங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ இல்லை ஹை கோர்ட் ஜட்ஜையோ வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த இதுலேருந்து சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து கேட்கலாம். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனா இல்லை யூஎஸ் கான்ஸ்டியூஷனா இல்லை ஐரிஷ் கான்ஸ்டியூஷனா என்னன்னு சொல்லி மேட்ச் பண்ண என்னன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷனோடது. அடுத்து நம்ம பார்க்க போது வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷனா என்னன்னு சொல்லி மேட்ச் பண்ண என்னன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷனோடது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்னா வந்து ஒன்றும் இல்லைங்க, அயர்லாண்ட். ஸோ அதுதான் வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் வந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா Directive Principles of State Policy, Nomination of Members to the Rajya Sabha and Method of Election of the President. ஸோ பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுறது, அதோட ராஜ்யசபாக்கு வந்து நம்ம மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா, அதுக்கப்புறம் Directive Principles of State Policy, அதெல்லாம் வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, கரெக்டாக. ஃபெடரேஷன்னாலே வந்து இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட் தான். ஆனால் வந்து ஃபெடரேஷன்லேயும் வந்து ஸ்ட்ராங் சென்டராக இருக்கிறது வந்து கனடாவில் அப்படி தான் இருக்குது. ஸோ அது மாதிரியே இங்கேயும் எடுத்திருக்காங்க. வெஸ்டிங் ஆஃப் ரெசிஜுவரி பவர்ஸ் இன் சென்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை தி சென்டர் அண்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ இதெல்லாம் வந்து கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா, நான் ஒரு 3 லிஸ்ட்டு சொன்னேனே, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அந்த இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், அப்புறம் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் தி 2 ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி இதுலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. இது வந்து ஆர்டிக்கல் வைஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறதுல இந்த கொஸ்டின் இல்லாமல் கண்டிப்பாக வராது. அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம், அப்படி இல்லாட்டி ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. இது ஆர்டிக்கல் வைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆர்டிக்கல் நம்பர் என்ன அதெல்லாம் சொல்லி நான் அடுத்த ஆர்டிக்கல் இது பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எமர்ஜென்சி டைமில் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க, அப்போ வந்து அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அது வந்து நீங்கள் ஆர்டிக்கல் படிக்கும் போது ஈஸியாக இருக்கும், நான் அப்போ சொல்கிறேன். ஸோ ஜெர்மனிலேருந்து இதை எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து சோவியட் கான்ஸ்டியூஷன், யுஎஸ்எஸ்ஆர், நவ் ரஷ்யா. அதாவது ரஷ்யாவை தான் வந்து யுஎஸ்எஸ்ஆர்னு சொன்னாங்க. ஸோ ரஷ்யா அந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் தி ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் இன் தி ப்ரியாம்பிள். அதாவது ப்ரியாம்பிளில் இருக்கிற ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல், அந்த இதெல்லாம் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு இப்போ யோசிக்காதீங்க, நான் அடுத்த வீடியோ போடும்போது அதுலேருந்து உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். ஸோ இது ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா ரிப்பப்ளிக் அண்ட் தி ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இன் தி ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக எடுத்தது எல்லாமே வந்து ஒன்று ரஷ்யா, இன்னொன்று வந்து ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன், இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதிலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா.
ஸோ நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா வந்து வேறு கான்ஸ்டியூஷன், இது வந்து எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப், அதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குன்னு போன வீடியோவில் சொன்னேன். ஸோ இந்த இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனோட சோர்சஸ். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு இதிலேருந்து எடுத்து எழுதுனதில்லை, பல கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது தான் நம்மளோட மொத்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதை பற்றி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே, எல்லா கான்ஸ்டியூஷனுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். இதுலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்தையுமே படிச்சிடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த இதுலேருந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்ட்ராகி உள்ளே இருக்கிறது எல்லாமே படிக்க போகிறோம். ப்ரீஆம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன் ஒன்று ஒன்றா. ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இன்னும் நான் சொல்கிற டீச்சிங் வந்து உங்களுக்கு புரியல, இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படி இருந்தாலுமே வந்து நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் ஏதாவது மாற்றிக்கிறேனுனாலும் நீங்கள் சொல்லலாம்.